எவனாயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் மர்மம், நாங்கள் வலிமை, அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம். என்னை பிடிச்சா பிடி, என் முடியை கூட முடியாது. நாம் ஒன்று பருவம், நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன். எவனாயிருந்தா எனக்கு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மை மக்களே என்ற வேர்ட் வந்து மிச்சம் மண்டபஜிலியை வந்து பாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இப்போ எங்களை விட அவர் தான் கூடிய அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கிறார். கொஞ்சம் வீடியோ சீக்கி அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு எங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க வழக்கம் போல். கடைசியாக நான் வரேன். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி ஹைருல்லா நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ். எப்படி மக்காம் அக்ரீங்களா? இதுல இருந்து கண்ணாடிக்கு இந்த லைவ் வந்து இதுல இருந்து கண்ணாடி கனெக்ட் ஆகும் பாருங்க. இப்போ நீங்க பார்க்கறது கண்ணாடியில் டைரெக்டா என்ன கண்ணாடி எதுமா கண்ணாடியில இருந்து உங்களுக்கு லைவ் போகுது. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி ஹைருல்லா டே நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ். வலைசலாம் ஆஜி அல்ஹம்துலில்லாஹ். கிருபையால் எம்மை லைவா போகுது. போடுவோம் பேக்ரவுண்டுக்கு இன்றைக்கு. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி ஹைருல்லா நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ். ₹250 இல்லை வேறு கூட 150 ரூபாய் தான் சைஸ் கூட உங்கள்கிட்ட வேலை பசி. இது 503 அப்போ சரி. பார்த்தீங்களா இவங்க மணியை பார்த்தது வந்து கண்ணாடியில். மை மக்களே என் வீடியோ மை மக்களே மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மை மக்களே. லைக் பண்ணுங்க மை மக்களே. என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மை மக்களே. உங்களோட ஆதரவு மை மக்களே. எனக்கு கடைசி விட்டு வேணும் மை மக்களே. என்ன தான் பீஸா பிஸ்கீட்டில் இருந்தாலும் எனக்கு இங்கே இருந்து மதரசா புள்ளிகள் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். உண்மைக்குமே என்ன இவ்வளோ தான் என்னால் எனக்கு அந்த புள்ளியோட அந்த புள்ளியோட என்ன செய்யுதுன்ற ஒரு இது பார்ப்போம் என்ன செய்து வருது பார்க்கக்கூடியதாகும். இப்போ டைம் வந்து சரியாக 6:39 குர்ஆன் ஓதுது. இந்த குர்ஆன் ஓதி முடிஞ்சதோட சரியாக 6 மணிலேருந்து 6:20 மட்டும் துவா கேட்கும் போல. இது உமா அப்பா மார்களுக்கு எல்லாத்துக்கும் அது துவா கேட்டுட்டு என்ன தெரியுமா செய்யும்போது அதுக்கு போகிற இஃப்தார் மதரசா இப்போ லைவாக நடக்கிறது. சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிது. அதுக்கு அந்த அசரட்ட கையிலையும் ஏண்ட கையிலையும் மற்ற இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட கையிலையும் இருக்குது கேமரா உங்களோட. மற்றது அந்த போர்டில் உள்ளவங்களோட சில இடத்த கையில் இருக்குது. இதை லைவாக இப்போ நடக்கிற மதரசாவில் என்ன நடக்குதுன்றத நான் கொழும்புல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 18வது நோம்பு தொடர்ந்து பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். யாரும் இல்லை எங்கள்ட ஐஸ்லேப்ப அம்ஜட்ட வாப்பா ஹராத்தில் போகிற அந்த ஹராங்குட்டிக்கிறாரு அவருக்கு தான் இன்றைக்கு மக்காமுக்கு வந்துக்கிறாரு. வந்து லைவ் வீடியோ போட்டார் மை மக்களேண்டு. என்ன மை மக்களே மை மக்கள்கிட்ட டீமை கண்டா நின்ற இடத்துல உச்சாவடை செய்து கக்கா போவீங்க நீங்க தெரியுமா? ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி மண்டபஜிலி மரசி மூதேவி. நீ எல்லாம் என்னது பிறந்தேன் இல்லாம இருக்கிறாய்டா. நீ வெக்கமான சூடு சொரணை இல்லடா. மதுரசால ஈகோல புள்ளையில காட்டி வீடியோ போட்டுற. ஒரு தொப்பி ஒரு ஜுப்பா இல்ல ஒரு தொழுவுரையும் இல்ல. இன்றைக்கு வந்து ஜுப்பாயும் போட்டுக்கொண்டு சூப்பி குத்துபுல் அக்தாப் ஆசிப் அஸ்லாம் ஹராத்துல பிறந்த ஹராமி இவர் வந்து போட்டுக்கொண்டு வீடியோ போட்டுறாரு. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாவா? அதுல அர்த்தம் தெரியுமாடா உனக்கு ஒன்னாவது பேசுறதுக்கு? ஐசே மடிச்சு கண்ண நோம்பே இல்லையேடா நீ ஒன்னாவது. கொடல் பாபத் பிராக்டிஸ் வேணுமா? கொடல் பாபத் பிராக்டிஸ் 4 நாளே முந்தி சமீராட புண்டிய நக்கினீங்களா நீங்க? சொல்லுங்களே போனீங்களே அவளை கூட்டி கொண்டு மாறமில்லாத பொண்ணோட. உன்னை பொண்டாட்டிக்கிறாதானே உன பொண்டாட்டி உன மைனிகாரி கோக்கிலாரேன்னு இழுக்க வேண்டாமாம். ரோசமான சூடு சொரண வைக்க அவளு கோக்கிலானேன்னு இழுத்தா அடுத்தவண்ட புள்ளைய காட்டி புள்ளைய காட்டி வீடியோ போட்டு பிச்சை எடுத்து தின்ன கோல உனக்கு ரோசம் வரல.
கோகிலா லேனா எடுத்தா ரோசம் வருதாம் இவனுக்கு 100 கோகிலா லேனா வெள்ள வத்த கோகிலா லேனா அடிப்பட்டே தெரியாம இருக்கு. அப்பெல்லாம் பூத்தை புண்ணை பொட்டி கொண்டு தானே இருந்தீங்க. அஸ்மியா இங்க வாங்கலே, என்னோட ஒரு கேள்வி. ஒரு பொண்ணு மரமில்லாத பொம்பளையோட வெளியே சுத்துற அப்ப உங்களுக்கு ரோசம் வரலையா? சொல்லுங்களே அஸ்மியா, இதுக்கு பதில் தாங்களே. நீங்க வாங்கலே, கொஞ்சம் அராத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, பேச வாரீங்க நீங்க. ரோசம் வரல. அடுத்தவன்ட அராத்துல சல்லிய நீங்க தங்க வாங்கி போட்டிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு ரோசம் வரல. உன மாப்பிள்ள அப்பாய் புள்ளையில காட்டி சம்பாதிக்கிற அப்ப உங்களுக்கு ரோசம் வரல. வெள்ளவத்த கோக்கிலா லேன்னு எடுக்க வேணாம், அப்ப உங்களுக்கு ரோசம் வருதா? அப்படியா? நல்லா நடிக்கிறீங்களேம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. அடுத்து இவர் சிசிடிவி கேமரா, சிசிடிவி போன்ல வச்சு பாக்குறாரு, புள்ளையில பாக்குறாரு. இவனும் அம்ஜத்துமே பெரிய பச்சை பரதேசி கல்ல. இவர் சிசிடிவி கேமரா புள்ளையில பாக்காட்டி ஒரு தூக்கம் போவாதான். அப்படியா? நல்லா நடிக்கிறாய்டா நீ. அடே திருப்பி பழைய போஸ்ட போட்டு ஈக்கிறாய். உனக்கு இப்ப மக்களை பத்தி நல்லா விளங்கிட்டு உனக்கு 1 ரூபா சல்லி வார இல்ல விளைஞ்சா. ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி மண்டபாச்சிலி மரசி மூதேவிக்குது. அடே பொண்ணேனே, இந்த இப்ப தோட்டத்துல புள்ளையோட காட்டி. அடே உனக்கு வெக்கமான சூடு சொல்ல இல்லையாடா? உன புள்ளைய காட்டிடா, உன பொண்டாட்டிய காட்டிடா. காட்டி இந்த என்ன புள்ள என்ன பொண்டாட்டி உடுக்க ஜங்கி இல்ல பெசியர் இல்ல வாங்கி கேளுடா. அதை காட்டி சம்பாரிடா. ஹராத்துல பிறந்த ஹராமியே மண்டபாச்சிலி மரசி மூதேவி. எங்கேதான் உனக்கு கண்ணுக்கு விளங்கிட்ட மை மக்களே டீம்ட ஒருத்தண்ட மயிர கூட புடுங்கல. அதை நினைவச்சுக்கோ. ஓண்ட ஸ்டைல சொல்றேன் சரியா? ஹராத்துல பிறந்த ஹராமி, கவனமா இரு. நீ ஓடுற கூட்டு கூத்து உனக்கு கடைசி கட்டம். நோம்பு முடிய சரி உனக்கு ஈக்கி அப்பைக்கு விளங்கும் நாங்க யாருன்னு சொல்லி நினைவு வச்சுக்கோ. மரசி மூதேவி மண்டபாச்சிலி நடிக்காத. ஓண்ட எல்லாம் தண்டவாளமெல்லாம் தெரியும். குட் பை மக்களே. வேணாம் பா. இங்க எப்படி எல்லாரும் இப்படி எத்தனை 1 2 3 4 5 6 7 ஒன்று டிஷர்ட் இல்லையா? சரியா? இவ்வளவா? வா 8 பாரியா 9 இப்படி வா. எங்க இன்னொரு சரி நில். அப்ப எல்லாம் போமா. என்ன தின்னுவோம்? பர்கர் தின்னுவோமா? இல்ல வச்சுக்கோமா பாய். இந்த இதெல்லாம் உங்களுக்கு தந்திக்கிற சொல்லி சரியா? வேற என்ன தின்னுவோம்? சர்வத் குடிப்புமா? சரியா? பிறநாள் விட்டு போயிட்டுமா? ரைட் ஓகே எல்லாம் போமா. அப்ப நீ சும்மா நீங்களே யாரு பஸ் நின்று பார்ப்போம். யாரு பஸ் நின்று பார்த்து அவங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் வாங்கி கொடுப்போம். சரியா? சரியா? யார் அழகுன்னு பார்ப்போமே, பார்த்து அவங்களுக்கு நாங்கள் கொண்டு வாங்கி கொடுப்போமே. சரியா? நீ உன முடிஞ்சு கட்டு உடைய கட்டு. அது நீ அழகு கைக்கிறீ கைய பண்ணி உடனே முடிஞ்சு எங்க ஒன்று முடிஞ்சு பாட்டு உன்ட ஓட்ட பாருண்ணா. கையாடு பா இப்போ இல்லை நான் நீங்கள் எல்லாம் உண்டு கீப்பா. அப்படி உட்காந்துருக்கும். இங்க பாரு நாங்கள் என் பர்கர் பட்டது கிடைக்குமா? இப்போ பாரு அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைமக்களே, உங்களுக்கு தெரியும் எங்களோட இந்த மைமக்களேன்ற வேர்ட் இப்போ ஹேஷ்டேக்கில் போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு கொண்டிருக்கு. எங்களோட மண்டபத்திலே மர்சி மூதேவியும் இப்போ மைமக்களே என்று சொல்லி தான் இருக்கிறாரு. என்று சொன்ன மைமக்களே என்று சொல்கிற காரணம் என்று சொன்னால் மைமக்கள் எல்லாம் புரிஞ்சு கொண்டுட்டாங்க. இந்த ஆசி பஸ்லன்ற தில்லுமுல்ல பாவம் அவன் சிரிப்பாக வருது. அவன் இப்போ காஞ்சி போயிட்டு வறண்ட பூமியாக ஐக்கிறான். அவனுக்கு இப்போ எந்த இன்கமும் இல்லாத சுட்டியும் இப்போ அவனுக்கு வந்து அப்படியே ஆசி பஸ்ல சிரிப்பு வருதுடா. சரி மிச்சம் சிரிக்கல பாவம் நீ. சரியா? நீ என்ன சொன்னாடா உனக்கு இப்போ பேங்க்ல போட்டு வச்சு சல்லியெல்லாம் முடியுது, இப்போ உனக்கு இன்கம் இல்லைன்னு என்ன சிரிக்க வீடியோ எடுத்து தள்ளுறாயிடா. உண்மைக்கு பார்க்க போல கொமிட்டி ஆகிடா. உண்மைக்குண்டா கொமிட் ஆயிடும்டா நீ. நானும் நினைச்சேன் நீ வந்து பெரிய பிஸ்தா பருப்பேண்டு, பார்த்தா நீ கொமெடியன்டா, நீ ஜோக்கர்டா. அடே மக்காமுக்கு வந்து சிரிக்க என்னடா ஜுப்பா கொடுத்து லைவ் எல்லாம் போட்டுறாய். ஏன்டா திடீர்னு லைவ் எல்லாம் வந்தீங்களா? பொட்டி பாம்பு வாங்கிதா? இன்கம் இல்லை போல, உனக்கு வருமானம் இல்லை போல. ஐயோடா ஆசி பஸ்லாம் எங்கே போயிட்டுடா சொல்ல இது உனக்கு. பிள்ளைகளெல்லாம் கூட்டி கொண்டு போறாயிடா மனுஷ் வாங்கி கொடுத்ததுக்கு. அப்போ ஆக்கள் இந்த சின்ன பிள்ளையில போட்டு சரி இப்போ மத்திய வித்தியாலயில் மதரசா பிள்ளையில விட்டுட்டு பீசா மக்காமில் வந்திக்கிறான் சின்ன பிள்ளையில தோட்டத்து பிள்ளையில கூட்டி போகிறதுக்கு. அடே அந்த பிள்ளையில கூட்டி போயிட்டு பாரு நீ செய்த வேலை. உனக்கு என்ன சொன்னாடா உனக்கு வெக்க வேண்டும்னு இல்லைடா. உனக்கு இப்போ விளக்கிட்டு அடே மக்கள் நீ சின்ன பிள்ளையோட வீடியோ இல்லை எதை போட்டால் இதுக்கு போகிறோம் அசைய மாட்டாங்க. நீ கல்ல தீவானு எல்லாத்துக்கும் விளக்கிட்டு. எனவே மக்களே இவன் தில்லு முள்ளே பாருங்க பின்னுக்கால எங்களோட பிரதர்ஸ் வராங்க சொல். மக்களே எங்களோட டாப் ஃபாலோவர்ஸ் 2 பேர் பேசினதை கேட்டீங்க. இப்போ ஏண்ட டர்ன்.
நான் கொஞ்சம் பேசுகிறேன். மதரசா பிள்ளைகளை காட்டி தான் பிச்சை எடுக்கிறேன்ட்டு பார்த்தா பீஸா மகால்னையும் அவனோட தொல்லை தாங்க முடியலை. இந்த பிள்ளைகளை காட்டி பிச்சை எடுத்தால் தான் கூட இன்கம் வருதுன்னு அவன் விளங்கிடுச்சு அவனுக்கு. ஏண்டா பிள்ளைகளை காட்டினா தான் எல்லாம் காசு கொடுப்பாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, யாரோ ஒரு நபர் உடனே 5000 கொடுக்குறாங்க வானம் சொல்லி அதே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டா. மக்களே பிள்ளைகளை வீடியோ எடுக்கிற நேரமே ஒருத்தர் 5000 கொடுக்குறாரு. அப்போ வீடியோ எடுக்கிற நேரமே ஒருத்தர் 5000 கொடுக்குறேன்டா வீடியோ எடுத்து இவன் போஸ்ட் பண்ண போகிற எவ்வளோ காசு வரும்னு நீங்களே நினைவச்சுக்கோ. இது தான் இவன்ட சில்ட்ரன் மார்க்கெட்டிங். பிள்ளைகளை வச்சு சம்பாதிக்கிறான். கொடுத்த நபரும் அல்லாக்கா வேண்டி கொடுத்தாரோ எனக்கு தெரியா, அதுவும் பப்ளிசிட்டியாக தான் கொடுக்குறாரு. இவன்ட கையில் காசு 5000. அல்ல அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் சொல்லி இந்த நோம்பு நேரத்தில் நாங்கள் துவா செய்வோம். ஏண்டா பப்ளிசிட்டி சதக்காவை நாங்கள் எதுக்குறோம், அல்லாவும் இதை எதுக்குறான் அடியோடு. இப்போ அதை விடுங்களே, அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து சேர்ந்துச்சு தானே. அந்த நேரம் ஒரு பையனை இவன் கேவலப்படுத்துகிறான். எப்படின்னா, உனக்கு உடுப்பு இல்லையா, உனக்கு டிஷர்ட் இல்லையான்னு கேட்குறான். அந்த சிறுவனை இவன் கேவலப்படுத்துகிறான். நாட் ஓன்லி தட், அந்த சிறுவனுக்கு மட்டுமில்லை கேவலம், அவனோட பெற்றோருக்கும் அது கேவலம் தான். அது போக ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போயிட்டு யார் அழகாகிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் மில்க் ஷேக் வாங்கி தருவேன்னு சொல்கிறான். இது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன். ஏன்னா இவன் படிக்காத மாடி, இவனுக்கு தெரியும் இவன் செய்கிற குத்தம் எல்லாம் அல்ல வந்து இவன் மூலமாகவே தான் வெளிக்காட்டுறான். இது இவனுக்கு பெருமை ஆகிடுச்சு. பெரிய எங்கள் மாமா சிவாஜி கணேசன் நினைப்பு இவருக்கு. மதரசாவில் ஈகிற நேரம் பரதேசிமாக ஈகிறான். பீஸா மகாமுக்கு வந்த பிறகு ஜுப்பா என்ன, தொப்பி என்ன, கண்ணாடி என்ன, போதுண்டா அவனோட ட்ராமா. அவனோட ரீல் வந்து அறுந்து போச்சு. மக்கள் மடையர்கள் அல்ல. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இவனோட மொபைல்லேருந்து செக் பண்ணுறான். சிசிடிவி கேமரா வச்சுக்கிறான் தானே. அந்த மெனிக்க மிதியாலையில் அந்த ரவுலத்துல் உமாமா மதரசாவில் செக் பண்ணுறான். பிள்ளைகள் என்ன செய்துண்டு இவன் செக் பண்ண யார்? இவனே பெரிய கல்லன். இவனுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தா? இவனும் அம்ஜத்தும் பெரிய கல்லன். அதில் இடையில சிசிடிவி கேமரா வேறு அந்த மதரசாக்கு. பெரிய கல்லன் 2 பேருக்கு போகல வெளியிலேருந்து கல்லன் வாரதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மதரசாக்கு. இதுவும் வீணான செலவு தான். முதல்ல கடன் அடைக்கணும். ஏன்னா 10 லட்சம் கடனை வச்சுக்கொண்டு தான் சிசிடிவி கேமரா, லைட்னு எத்தனையோ வகையான லைட் எல்லாம் போட்டான். எல்லாத்துக்கும் மேலே 3 நாளில் ஒரு லேடியை வச்சு எல்லா இடமும் சுற்றி காட்டி கொண்டிருந்தான். அவரோட பேர் வந்து சமீரா ஃபாரூக். அவங்க நெதர்லாண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட வீடியோ தான் நெக்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் எங்களுக்கு ஆணித்தனமாக தெரியும் இந்த மூதையை திருந்துற பாடு இல்லை. இவன் நல்ல இதில் டேஸ்ட் பட்டுட்டான். இவனுக்கு இதை விட்டால் வேறு தொழில் இல்லை. இதே வேறொருத்தனா தூக்கில் தொங்கிப்பான் நாங்கள் போட்ட வீடியோஸ்க்கு. என்னை பொறுத்தளவுக்கு உலகத்திலேயே ஃபேஸ்புக்கில் கேவலப்படுத்துகிற இவனை தான் கூடியா எல்லாரும். அதையும் பெருசுப்படுத்தாமல், வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல், சூடு இல்லாமல் பொறுத்து கொண்டு இல்லைக்கிறான். உள்ளுக்கால தில்லு முள்ளு கேம் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் வாரான். அப்போ பொறுக்கிற மாதிரி நடிக்கிறான். ஏனெண்டா இன்கம் வரும். சும்மா தலையில் தலைப்பாயெல்லாம் போட்டுட்டோம், இப்போ நான் மாட்டிப்படக்கூடாதே, மிச்சம் ஓவராக பேசினா இதே வச்சு செஞ்சுடுவானேன்னு அந்த பயமுண்டிக்கு ஆளுக்கு. எனிவே நீ விட்டு போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். நீ வந்து தொழில் ஒன்று செஞ்சால் மட்டுமே நான் உன்னை விட்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சாரி, NKKN டீம் விட்றதுக்கு உனே சான்ஸ் இருக்கு. நீ வீடியோ போட வீடியோ வந்து கொண்டே இருக்கு. எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.